அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. நம்ம எப்படி குரூப் 4ல 100 நாள்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி, எப்படி கரெக்டான டைமிங்கில கரெக்ட்டா அடிக்கிறதுன்னு சொல்லி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இத மட்டும் நம்ம டிஎன்பிசிய பொறுத்தவரைக்கும், இது வந்து இவரால மட்டும் தான் முடியும், அவரால மட்டும் தான் முடியுன்றது கிடையாது. தொடர்ச்சியான முயற்சி, பயிற்சி இருந்தா எல்லாராலயுமே வெற்றி அடைய முடியும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான எல்லா ஸ்கூல் புக்கையும் நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருப்போம். இப்ப எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு காலையில வெள்ளன ஒரு சீக்கிரமாவே ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிரணும் நம்ம. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு 5 டூ 6 வந்து நம்ம தமிழ் படிக்கணும். நமக்கு தெரியும் தமிழ்ல வந்து இலக்கணம், சொல்லகராதி, எழுத்துத்திறன், வாசிப்புத் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில வந்து நம்ம மனப்பாடம் பண்ற விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா, இந்த அழகு தமிழ்ல வந்து அழகு 7 அப்படின்னு சொல்லியிருக்கும். இலக்கியமும், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். அதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழ் வந்து மொத்தம் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டு மட்டும் 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்ப தமிழ்ல மட்டும் நம்ம வந்து அதான் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். இந்த எதிர்ச்சொல் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மனப்பாடம் பண்ற மாரி தான் இருக்கும். அது நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள ஓல்டு புக், புது புக் எல்லாமே நம்ம தமிழ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம படிக்கணும். இதில வந்து நம்ம தமிழ்ல வந்து குறுகிய காலத்தில வந்து இந்த இலக்கணத்திலேருந்து அப்ப 25 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேங்களா? மத்த உரைநடை இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில. இப்போ வந்து காலைல எந்திரிச்சோனே நம்ம தமிழ்ல வந்து ஒரு 1 மணி நேரம் படிக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் வந்து பிரேக் விட்டுக்கிறோம். 6 மணிலேருந்து 6:20 வரைக்கும் கொஞ்சம் 20 நிமிஷம் வந்து பிரேக் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 6:20லேருந்து 7:20 வரைக்கும் திருப்பி தமிழுக்கு 1 மணி நேரம் நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? திருப்பி வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுக்கிறோம். ஏன் இப்படி நம்ம பிரேக் விட்டு படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனசு வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் படிக்கிறோம் அப்படின்ற மாரி ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால அந்த டயர்ட்லேருந்து இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்து சின்ன சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லது தான். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் வந்து பிரேக் விட்டுக்கிறோம். 7:20லேருந்து 7:30 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் பிரேக். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் தமிழுக்கு திருப்பி ஒரு 1 மணி நேரம். இப்படி வந்து ஒரு நாளைக்கு தமிழுக்கு குறைஞ்சது நம்ம ஒரு 3 மணி நேரமாவது தொடர்ச்சியான இதில படிக்கணும் நம்ம. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8:30லேருந்து 9:30 வரைக்கும் நம்ம 1 மணி நேரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு சின்ன கொஞ்சம் ரெஸ்ட்டு 8:30லேருந்து 9:30 வரைக்கும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 9:30லேருந்து 10:30 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பால்டி. பால்ட்டிய பொறுத்தவரைக்கும், பால்ட்டிலேருந்து நமக்கு வந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. 15 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் என்ன கிட்டத்தட்ட 1773 ஒழுங்குமுறை சட்டத்தில ஆரம்பிச்சு 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் நம்ம இந்திய ஆட்சியல் அதாவது பால்ட்டிலேருந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தோம்னா அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், அப்புறம் வந்து யூனியன் பிரதேசம், மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி அமைப்பு, கூட்டாட்சி தன்மை, ஊழல், லோக் ஆயுக்தா, லோக்பால் இந்த மாரி விஷயங்கள் ஃபுல்லாமே ஆண்டு, பேரு, எப்போ தொடங்குனாங்க, எந்த வருஷம் யார் கொண்டு வந்தா, இந்த மாரி சரத்து, அமெண்ட்மென்ட் இது ஃபுல்லாமே வந்து நம்ம தரோவா படிச்சிரணும். அது கிடைக்கிற டயத்துல வந்து தினமும் வந்து 1 மணி நேரம் 9:30 டூ 10:30 வந்து நம்ம என்ன பண்றோம், பாலிட்டிக்கு டைம் ஒதுக்கி நல்லா படிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 10:30லேருந்து 10:50 வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறோம். ஒரு டீ சாப்பிட்டுக்கலாம், ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு லெமன் டீ சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் உங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, பிரேக் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் திருப்பி 10:50க்கு ஆரம்பிச்சீங்கன்னா, 11:50 வரைக்கும் என்ன படிக்க போறோம் நம்ம, எக்கனாமிக் அண்ட் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓடுது. ஓகேங்களா? 1 மணி நேரம் வந்து எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். அதுல வந்து கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுல இந்த இந்திய பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும், அது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு, நிதி ஆயோக், ரிசர்வ் பேங்க், ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், நிலச்சீர்திருத்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்திய பொருளாதாரம். அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டாந்தாங்க, தமிழ்நாட்டுல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டாந்தாங்க, அந்த மாரி விஷயங்கள் ஃபுல்லாமே வந்து நம்ம 10:50லேருந்து 11:50 வரைக்கும் கிடைக்கிற டயத்துல ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க பார்க்கணும். 10:50லேருந்து 11:50 வரைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11:50லேருந்து 12:10 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 20 நிமிஷம் ஒரு பிரேக் விட்டுறணும். 11:50லேருந்து 12:10 வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் பிரேக் விட்டுறணும். அதுக்கப்புறம் 12:10லேருந்து 12:40 வரைக்கும் ஒரு 30 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் சும்மா மட்டும் பாருங்க. ஏன்னா லாஸ்ட் டயத்துல எக்ஸாம் ஒட்டி வந்து மொத்தமா வந்து ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்து போடுவாங்க. அப்போதைக்கு வந்து நிறைய அப்பாயின்ட்மென்ட், நியமனங்கள் எல்லாமே மாறி இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும். தற்சமயம் யார் இருக்கான்றதை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷம் 4 வருஷமா கம்மி பண்ணியிருக்கலாம். ஒவ்வொருவரோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் அமைப்பை வந்து திடீர்னு 4 வருஷத்துலேருந்து 6 வருஷமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்றது வந்து நம்ம கடைசி நேரத்தில் வந்து அந்த 1 மாதத்துக்கு மொத்தமாக ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்து ஒரு ஏதாவது ஒரு பிடிஎஃப் வந்து போட்டு விடுவாங்க. அதை நம்ம படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன் வந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12:40லேருந்து 1:40 வரைக்கும் ரிவிஷன். கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணணும், ரிவிஷன் 1 மணி நேரம் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? 1 மணி நேரம் இப்போ என்ன என்ன படித்தோமோ அதை எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து 12:40லேருந்து 1:40
40 வரைக்கும் நம்ம ரிவிஷன் விட்டதுக்கப்புறம் 1:40லேருந்து 3 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் தூங்கிடக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி வந்து 3 மணிக்கு நம்ம எந்திரிச்சிடணும். 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தோம்னா 3 to 4:30 வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட மேக்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக போடணும். எப்படி வந்து தமிழையும் முருகனையும் தம்மீர் கண்களாக கொண்டவர் யாருன்னா குமரகுருபரர். அதே மாதிரி நான் தமிழையும் கணிதத்தையும் தம்மீர் கண்களாக கொண்டுறணும். தமிழ் மேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் மேக்ஸையும் நல்லபடியாக படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் மேக்ஸ் நல்லா தரவாக போட்டு பார்க்கணும். மேக்ஸ் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, டாபிக் வைஸாக வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டு சுருக்குதல் என்ன இருக்குது, பெர்சன்டேஜ் எப்படி இருக்குது, மீசிமா மீப்பேவா எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தோன்னா ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. அது அந்த ரீசனிங் நம்ம நல்லா போட்டு பார்க்கணும். இந்த பகட கணக்கு, நம்பர் சிஸ்டம் இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக வந்து 1க்கு 2 தடவை வந்து 1.5 மணி நேரம் தரவை போட்டு ரெகுலராக போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த 3 மாதத்துல ஓகேங்களா? இந்த கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு 4:30லேருந்து 5:30 5 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. 4:30லேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு கொஞ்சம் 30 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக திருப்பி லெமன் டீ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு பிறகு அதுக்கப்புறம் 5 to 6 யூனிட் 6 யூனிட் 3 1 மணி நேரம். அதாவது யூனிட் 6ன்றது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் வந்து 10 கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. இந்தியாவின் வரலாறு மற்றும் இந்தியாவின் தேசிய இயக்கம். அதாவது என்ன சொல்கிறாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் 3250லேருந்து 2750 வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் காலத்தில் தொடங்கி நம்ம இந்திய சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் அது வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன இந்திய தேசிய இயக்கத்தையும் இதில் சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க இதுலேருந்து. இதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா முக்கியமான இந்திய தேசிய தலைவர்கள் மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி ரெட்டி, மூலர் ராமமிர்த அம்மையார், இந்த மாதிரி தேச தலைவர்களை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, யார் வீட்டில் தங்கியிருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, அவங்க மனைவி பேர் என்ன, அவங்க நண்பர்கள் பேர் என்ன, அவங்க எந்தெந்த ஊருக்கு போயிருக்காங்க, எந்தெந்த புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, என்னென்ன பத்திரிகைகள் வெளியிட்டிருக்காங்க, அவங்க நண்பர்கள் பேர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய படிச்சுக்கணும். காந்தினா இப்போ காந்தி நடத்தினா காந்தி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாப்புல, எப்போ வந்தாப்புல, காந்தியடின்னு சொன்னவர் யாருன்னா திருவிக்காவை வாய்த்த மொழிநடை மலைன்னு சொன்னவர் யாருன்னா தேப்போமி, மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னா திருவிக்கா. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கிறணும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன, அது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது வந்து பார்த்தோம்னா யூனிட் 3ல் வந்துடுது. இது யூனிட் 6ல் வந்து என்ன, தமிழ்நாடு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. அது வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் சமுதாய வரலாறு எப்படி வந்து இரும்பு காலத்திலேருந்து எப்படி தொல்லியல் கண்டுபிடிப்புகளிலிருந்து எப்படி வந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடங்கள் எங்கெங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, திருவண்ணாமலை, தருமபுரி, வெம்பக்கோட்டை, இந்த மாதிரி புதுக்கோட்டையில் வந்து கந்தர்வ கோட்டை, விருதுநகர் வந்து வெம்பக்கோட்டை, இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி இடங்கள்லாம் எங்கெங்கே நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்துக்கிறணும். கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துக்கிறணும். இப்போ கூட சமீபத்தில் வந்து இரும்பு வந்து கண்டுபிடிச்சா சொன்னாங்க. இரும்பு வந்து என்ன சொன்னாங்க, இரும்பு வந்து எங்கே இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம கீழடியில் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் கீழடி எங்கள் தாய்மடி அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருக்குறளையும் தினமும் நம்ம நிறையா வாசி விட்டுறணும். அப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம படிச்சிடணும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா யூனிட் 6 யூனிட் 3 இது வந்து ஒரு மணி நேரம் வந்து நம்ம வாசிக்கணும்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 6 மணிலேருந்து 6:20 வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. 6 மணிலேருந்து 6:20 வரைக்கும் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6:20லேருந்து 7:20 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா என்ன, அது 6:20 7:20 வரைக்கும் டெஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முன்னாடி நடந்த இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் அப்பலாம் நம்ம திருப்பி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும். டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணும்ப்பா. டெஸ்ட் கொஸ்டின்ஸாக நிறையா போட்டு பார்க்கணும். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா எடுத்து பார்க்கணும். 1 மணி நேரம் திரும்ப பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7:20லேருந்து 8 மணி வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாத்தையும் ஒரு 40 நிமிஷம் வந்து கடகடன்னு ஒரு எல்லாத்தையும் நிற்கல ஒரு வாட்டி நல்லா சரசரசன்னு வாசிச்சு விட்டுறணும்ப்பா. ரிப்பீட்டட் ரிவிஷன்ப்பா. என்ன பண்ணணும், நமக்கு ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் தமிழுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படிக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறோம். மேக்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் வந்து ஒரு 3 மணி நேரம் பார்க்குறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 8 மணி நேரம் வந்து இது படிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா தமிழும் மேக்ஸும் தான் வந்து நம்ம வெற்றி கிட்ட கூட்டு போகிறது. இந்த ஜிஎஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா வெற்றி உறுதி பண்ணுறது. ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா யூனிட் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடையும் இந்தியாவின் பொருளாதாரத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, மொத்தம் 40 கொஸ்டின் வந்துடுது. அதுவே அதுக்கப்புறம் வந்து பாலிட்டிலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 55 கொஸ்டின் வந்து எதுலேருந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியிலேருந்தும் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் பண்பாடும் அப்போ தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடுலேருந்து நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் நமக்கு ரிசல்ட்டு. ரிசல்ட்டு எப்பொழுது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் நமக்கு ரிசல்ட்டு. ஓகேங்களா? ரிவிஷன் வந்து ஒரு நாளைக்கு நம்ம 1.5 மணி நேரம் பண்ணுறோம். டெஸ்ட்டு 1 மணி நேரம் போட்டு பார்க்குறோம். 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு நம்ம 10.5 மணி நேரம் படிக்கிறோம்ப்பா. இந்த 10.5 மணி நேரத்தை நீங்கள் என் கூட இந்த மாதிரியே ரன்னிங்லேயே இருந்தோம்னாலே போதும். நான் எப்படி வெற்றி அடைஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் சத்தியமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது நிதர்சனம், இது உண்மை. ஓகேங்களா? இதுதான் வந்து 100 நாளோட ஸ்டடி பிளான். இது
ஒரு நாள் கூட நீங்கள் தவறாமல் என்ன விஷயங்கள் இருந்தாலும், என்ன விஷயம் கல்யாணம், காது குத்து எதுக்கும் நீங்கள் போகக்கூடாது. இந்த 100 நாட்களும் கண்டிப்பாக அதை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிங்க. அப்போ தான் நம்ம வெற்றியாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நைட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 7 மணி நேரம் தூக்கம் தேவை. தரமான ஒரு தூக்கத்தை போட்டுருங்க. காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. ரெகுலராக இதுவே ஒரு ரொட்டீனாக பண்ணுங்க. ஒரு 100 நாள் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி உறுதியாயிரும். ஓகேங்களா? ஓகே. இதுவே நமக்கு வந்து வெற்றியின் தாரக மந்திரம். ஓகேங்களா? இந்த முயற்சி, பயிற்சி, வெற்றி. ஓகேங்களா? ரிவிஷன் தான் நமக்கு ரிசல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காலைல ஆன்லைன் கிளாஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கும் நீங்கள் வாங்க. அது நான் எப்படி வெற்றி அடைஞ்சேனோ அதுக்கேற்ற மாதிரி புக்கில் உள்ள விஷயங்கள் எல்லாமே தரவா நம்ம நடத்தி விட்டுறலாம். ஓகேங்களா? சரி, நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி நண்பர்களே, நன்றி.